லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த மாதம் உலக இரட்சகர் பிறப்பில் நம்ம நினைவு கூற போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி விதமாக சொல்கிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் நம்ம இது பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். ஐயா, இருளில் நடக்கிற ஜனங்கள் மேலே வெளிச்சம் பிரகாசித்தது. கேட்கிற பிள்ளைகள், எங்களுக்கு வெளிச்சம் பிரகாசிக்க இந்த மாதம் நீங்கள் உங்கள் பிறப்பை நாங்கள் நினைவு கூற போகிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க, தடைகளை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பைபிளில் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் விதமாக சொல்லுது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இது இயேசு கிறிஸ்து பிறப்ப நிமித்தம் அவர் ஏசாயா சொல்லிட்டு போறாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால வெளிச்சம் பிரகாசித்தது. யார் மேல பிரகாசித்தது அப்படின்னா, இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல். கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க இருட்டு உள்ள தேசத்துல இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஒரு இருளில் வெளிச்சம் பிரகாசித்துனா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பகலில் நம்மளுக்கு வெளிச்சம் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்குது. இரவில் தான் வெளிச்சம் நம்மளுக்கு தேவை. ஏன்னா இரவில் தான் இருட்டுரும். அப்போ நம்மளுக்கு வெளிச்சம் தேவை. டியூப்லைட்டோ மற்ற காரியங்களோ எல்லாம் நம்ம போட்டு நம்முடைய காரியத்தை நம்ம செய்வோம். இங்கு தீர்க்கதரிசி விதமாக சொல்லுதாரு, ஒரு ஜனங்கள் இருட்டு தேசத்தில் குடியிருக்கிறாங்க, அவங்க மேலே வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை மகிழ்ச்சியை கொடுத்து அதை பெருக பண்ணினீர்னு சொல்லுதார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருளில் இருக்கிறாங்க. இன்னும் சங்கீதம் 70 பார்த்தோம் அப்படின்னா, சர்க்கலான பாதையில் நடக்கிறாங்கன்னு ஆசாப் சொல்லிட்டு போறாரு. இந்த சர்க்கலான பாதையில் போகும்பொழுது தான் இந்த நோய் வருது. கொரோனா நோய் நிறைய பேர் குத்தா இறந்தாங்க. ஏன் இறந்தாங்க அப்படின்னா, இருளில் இருந்தாங்க. பைபிள் உடனே சாகிறத பற்றி சொல்லவே இல்லை. நம்ம சாக போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியணும், மற்ற பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும், எல்லாரும் நம்ம மறிக்கணும் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனால் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நோய் மூலமாக அநேகர் இறந்துருக்கிறாங்க. கோடிக்கணக்கானவருக்கு தொற்று இருக்குது. ஏன் அப்படின்னா, இருளில் இருந்த ஜனங்கள் மேலே தான் அப்பேற்பட்ட காரியம் வரும். இருள், எல்லா கீழ்ப்படியாமை, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் இருள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்பேற்பட்ட ஜாதி மேலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்படின்னா 4 டியூப்லைட் போட்டால் அப்படி பளிச்சுன்னு இருக்குமா, அந்த வெளிச்சம் பிரகாசித்ததுன்னு ஏசாயா சொல்லிட்டு போகிறாரு. அது மாத்திரமல்ல, வெளிச்சம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும். திடீர்னு சம்பவம் நடந்தாலும் நம்மளை அது பாதிக்காதுன்னு பைபிள் சொல்லுது. அடுத்தால மகிழ்ச்சியை பெருக பண்ணுவாராம். மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி பெருக பண்ணினீர். கேட்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். ஏற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வார். 2வது, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன தருவார் அப்படின்னா மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். இயேசு கிறிஸ்து இல்லாதவர்கள் மகிழ்ச்சியாக இல்லாமையா இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த உலகத்தில் எவ்வளோதான் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நான் பணக்காரன் ஆகணும், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுடைய காரியத்தை பார்க்குறாங்க. அவங்க அதுக்கு ஏற்றபடி உழைக்கிறாங்க, அதுக்கு ஏற்ற காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் நாட்கள் வரும், இந்த உலகத்தை விட்டு நம்ம போக வேண்டிய நாட்கள் வரும். இன்னொரு உலகம் இருக்குது, அந்த உலகத்துக்கு போகணும், நம்ம போகிறோம் அப்படின்னு அதை நினச்சாலே ஒரு சந்தோஷம் வரும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அநேகர் அவங்களுக்கு தெரியும் இன்னொரு உலகம் இருக்குது. இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், டிக்கெட் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா போகவே இல்லாதவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் அங்கே சொல்லிட்டு போகிறார், மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். இந்த உலகத்தோட்டு நம்ம ஒரு நாள் போகணும். ஆனால் அங்கே போகும்பொழுது மகிழ்ச்சியான இடத்த தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தருவார்.
அங்கேயும் இருள் இருக்குது. அந்த இருளில் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக வந்து பிரகாசித்ததுன்னு இங்கே சொல்லிட்டு போகிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வார். 2வது காரியம், உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். 3வது காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் கழிகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். இயேசு கிறிஸ்து முன்பதாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நம்பினீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி ஒரு மனிதர்கள் வந்து கொள்ளையாடி கொண்டு போய் சந்தோஷப்படுவார்களோ, கொள்ளையடிக்க நான் உங்களுக்கு சொல்லலை, அவங்க பெறும் இந்த சந்தோஷத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, நீங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும், வருமானம் நீங்கள் செஞ்சாலும் சரி, அதில் உங்களுக்கு சந்தோஷத்தை பெருக பண்ணுவார், மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும் பொழுது, விவசாயி நிறைய விளைஞ்சிட்டு அப்படின்ட்டு அந்த விவசாயி அறுக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சங்கீதத்தில் விதமாக ஒரு வசனம் சொல்லுது, அழுது கொண்டே விவசாயி விதைச்சானா, கடன் பெற்றவங்க, ரொம்ப நஷ்டமானவங்க, நான் இப்போ விதைக்கிறேன், ஆனால் இது எனக்கு நல்லா பலன் தரமா அப்படின்ட்டு சில விவசாயி அழுதுகிட்டே விதைக்கிறாங்களாம். ஆனால் அறுக்கும் பொழுது அது நல்லா விளைஞ்சி 3 மாதமோ 4 மாதமோ அது நல்லா விளைஞ்ச பிறகு அதை அறுக்கும் பொழுது சந்தோஷத்தோடு அறுப்பாங்களாம். அதே மாதிரி இங்கே வேதவசனம் ஏசாயா சொல்லுதார், அறுப்பில் மகிழ்வது போலவும் உங்களுக்கு தேவன் ஒரு பெரிய இயேசு கிறிஸ்து சந்தோஷம் தருவார். பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களை, இதுவரை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க. காலம் கடைசியாக இருக்குது. இந்த உலகம் கடந்து போகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், உங்களுக்கு சந்தோஷத்தை பெருக பண்ணுவார், உங்கள் மனைவியோட சந்தோஷத்தை பெருக பண்ணுவார், உங்கள் பிள்ளைகளோட சந்தோஷத்தை பெருக பண்ணுவார். இன்னும் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானின் நாட்களில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவர்கள் சுமந்தாங்க, நுகத்தடியை சுமந்தாங்க. எப்படி மாடு நுகத்தடியை சுமக்குதோ அதே மாதிரி மனிதர்கள் மீதியானர்கள் என்ன அவங்க மேலே சும வைத்தாங்களோ அவங்க அதை சுமந்தாங்க. அவங்க தோளில் அது இருந்தது. அந்த மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டிகளை கோலையும் முறித்து போட்டீர் நாங்கள் ஏசாயா சொல்லுதார். உங்கள் மேலே ஏதாவது கடன் சுமை இருந்தால், கேட்கிற பிரியமானவர்களே, உங்கள் மேலே ஏதாவது சுமை இருந்தால், கடன் சுமை இருந்தால், பிரச்சனை சுமை இருந்தால், பிள்ளைகள் பாரமாக இருக்கிறாங்களா, மனைவி பாரமாக இருக்கிறாங்களா, கணவர் பாரமாக இருக்கிறாங்களா, நோய் பாரமாக இருக்குதா, இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி சொல்கிறாங்க, அதை முறித்து போடுவார். ஏசாயா 9:4 விதமாக சொல்லுது, முறித்து போட்டீர். இந்த நிமிஷமே நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அதை உங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை ஆண்டவர் முறிச்சிட்டாருங்க. அதை உங்கள் தோல்லேருந்து எடுத்துட்டார், உங்கள் பாரத்தை எடுத்துட்டார், உங்கள் சோர்வை எடுத்துட்டார், சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாத காரியத்தை ஆண்டவர் எடுத்துட்டார்னு ஏசாயா சொல்லுதார். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் பிறந்தார்னு நினைவு கூறுகிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்குது. அவர் நாமம் அதிசயமானவர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு அதிசயம் செய்வார். இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, உங்களுக்கு ஆலோசனை தருவார். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க, உங்களுக்கு வல்லமை தருவார். நித்திய பிதா அவர் தான், சமாதானம் தருவார். பிரியமானவர்களே, ஏசாயா 9 தான் எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிமித்தம் பெரிய வெளிச்சம் கிடைக்கும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களோ நிறைய கஷ்டப்பட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் கஷ்டப்படுதாங்களோ தெரியல. அந்த கஷ்டத்தை இயேசு கிறிஸ்து மாற்றுவார். அது இருள் என்று பைபிள் சொல்லுது. அந்த இருளை இயேசு கிறிஸ்து மாற்றுவார். அது நுகம் என்று பைபிள் சொல்லுது. அதை இயேசு கிறிஸ்து முறிப்பார். சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்கன்னு பைபிள் சொல்லுது. உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. ஏசாயா சொன்னப்பட்டது போல இருளில் நடக்க தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. யாரெல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ, இந்த வேலையில் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. அவர்களுக்காக நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஆண்டவரே. மனுஷனாக பிறந்தீங்க. நீங்கள் மனுஷனாக பிறந்த ஆண்டவரே, மனிதனாக வளர்ந்தீங்க ஐயா. மனிதனாக புசித்தீங்க, மனிதனாக வாழ்ந்தீங்க. அண்ட சராசங்களை படைத்த தேவன், துதிகள் மத்தியில் உலாவுகிற தேவன், துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் மனித குலமானார். இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குறீங்க, இருளை மாற்றுறீங்க,
நுகத்தடியை உடைக்கிறீங்க ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்பேற்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்யுங்க. அவங்க பாரத்தை எடுத்து போடுங்க, அவங்க சோர்வை எடுத்து போடுங்க, நோயை எடுத்து போடுங்க, அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க, இருளை எடுத்து போடுங்க. ஐயா கிருபையாரும் ஆண்டவரே, கிருபையாருங்க. கேட்கிற மேலே கிருபையாருங்க, எங்கள் மேலே கிருபையாருங்க. 30, 60, 100 பலன் தர கிருபை வச்சுங்க. தடைகள் ஏசு நாமத்தை உடைக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதித்தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.